ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த மாதிரி நீடிலில் நம்ம த்ரெட்டை எடுத்துட்டோம். த்ரெட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோவில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். அப்போ தான் த்ரெட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் நீடிலில் த்ரெட்டை 6x6 12 ட்ரான்ஸாக த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நீடில் வெளியில் எடுக்கிறேன். நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங்காக நம்ம அந்த நாட் போட்டுக்கலாம். நமக்கு அது ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே வருது. பார்த்தீங்களா அந்த முடிச்சு? ஸோ இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். நான் இன்னொரு டைமும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை எடுத்துட்டோம். கரெக்டாக இழுத்து பிடிச்சி நம்ம கரெக்டாக கொண்டு கொஞ்சம் லாங்காக வச்சு பண்ணணும். ஓகேங்களா? ரொம்பவும் லாங்காக ஃப்ரெஞ்ச் நாட் போடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணினா தான் நமக்கு அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்க்க நீட் ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நான் இவ்வளோ டைம் எதுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னா, நமக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறது புரியணும் இல்லையா? அதனால தான் நான் இவ்வளோ டைம்ஸ் போட்டு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் த்ரெட்டை எப்படி பிடிச்சி பண்ணுறேன், நீடில் எப்படிலாம் ரொட்டேட் பண்ணுறேன், எந்த இடத்துல எவ்வளோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம த்ரெட்டை கொஞ்சம் லாங் அல்லது ஸ்மால் சைஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ஷேப்பில் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே அந்த நீடில் வச்சு அந்த த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு சுற்றி நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் கூட கொஞ்சம் முடிச்சு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றிக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை பொறுத்தவரையுமே நீங்கள் 1 டைம் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய டைம்ஸ் இதில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆரி கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் ரெண்டுமே பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு. சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இந்த டிசைனை எப்படி நீங்கள் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியே நீட்டாக ஒரு கோடு போட்டு நம்ம இந்த வி ஷேப்பில் இதை கொண்டு போகணும். ஓகேங்களா? நீங்கள் இதில் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஃப்ளவர் ஷேப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃப்ளவர் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த ரவுண்டில் நீங்கள் ஸ்டோன் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கை கூட பண்ணலாம். இந்த ஃப்ளவரில் நம்ம கொஞ்சம் நீட்டாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி கோடு போட்டுக்கிறோம். மேலே தான் நம்ம அந்த நாட் விழுற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு மேலே இருக்கிற மாதிரி வைங்க. இந்த ஃப்ளவரில் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது நான் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ண டிசைன். இதில் இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். நான் இதில் த்ரெட் ஒர்க்கு செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம். அந்த ஷேப்பில் கிளை மாதிரி இருக்குது இல்லையா? அந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம போடுறோம். த்ரெட்டு எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து நான் சொல்லலை. நீங்கள் வந்து த்ரெட் எடுக்க தெரியலன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சப்போஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து நாட் வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த 2 சைடுமே நம்ம போட்டுக்கிறோம். இதை வந்து போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கிளாஸில் சரி இன்ட்ரெஸ்ட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஆர்டர் கொடுங்க. ப்ளவுஸும் வந்து நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அடுத்தது நம்ம ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த பக்கமும் வந்து நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எப்படி சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், எப்படிலாம் நம்ம அந்த த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணணும், ஸோ நீடில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உள்ளே என்ன பண்ணியிருக்கேன், என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நீடிலை எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக சேர்த்து வச்சு நம்ம வந்து கொஞ்சம் லாங்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நான் வந்து எவ்வளோ கேப்பில் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த கேப்லேயே வந்து நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப லாங்காக வந்து பண்ணாதீங்க. ரொம்ப லாங்காக பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா ஃபினிஷிங் வந்து இருக்காது. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த டிசைன் தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுதான் இதோடைய ஃபினிஷிங் லுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கும் பண்ணலாம், பீட் ஒர்க்கும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இடத்துல நாட் வந்து கொடுக்கும்போது நம்ம த்ரெட் ஒர்க்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.